ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகாகணபதியே நமோ நம. ராதா ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண பரபிரமணே நமோ நம. ஸ்ரீ வேதவியாசாய நமோ நம. ஓம் மகாசரஸ்வத்தியே நமோ நம. பகவத்கீதை என்கின்ற மிகப்பெரிய அமிர்த கடலிலிருந்து நம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவைகளை சாதாரண மக்கள் எளிதாக எதை கடைபிடிக்க முடியுமோ அவைகளையெல்லாம் இந்த சொற்பொழிவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் பகுதியிலே ஸ்ரீ விதுரர் அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் மிக எளிமையான வாழ்வினை நடத்தி வந்ததையும், அவர் வீட்டின் வழியாக கிருஷ்ண பகவான் செல்கிற போது எல்லோரும் அவரவர்கள் தங்கள் வீடு என்று சொல்லுகிற போது விதுரன் மட்டும் இது கோபாலன் வீடு என்று சொன்னதால் பகவான் மிக மகிழ்ச்சியுற்று அவர் வீட்டிற்குள் சென்று அவர் வீட்டிலேயே தங்கியிருந்ததையும், பாரத போர் நடப்பது உறுதியான பிறகு துரியோதனும் அர்ஜுனனும் எல்லா முக்கியமான அரசர்களையும் மற்றவர்களையும் நேரில் சந்தித்து உதவி கேட்கிற போது ஸ்ரீ கிருஷ்ண பகவானை காண சென்று அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவான், நீங்கள் இருவரும் எனக்கு உறவினர்கள், அதனால் நான் இருவருக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் ஒரு பக்கம் இருப்பேன், ஆனால் போர் புரிய மாட்டேன். இன்னொரு பக்கம் என்னோடய ஆயுதங்களையெல்லாம் கொடுத்து விடுகிறேன், என்னுடைய குதிரை யானை எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன், உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்கிற போது அர்ஜுனன் சற்றும் யோசிக்காமல், கிருஷ்ணா நீதான் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார். துரியோதனுக்கு மிக சந்தோஷமாகிவிட்டது. கிருஷ்ண பகவான் என்ன செய்வது? அவருடைய ஆயுதங்கள்லாம் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும், அவருடைய யானைகள் குதிரைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று மிக ஆசையாக எடுத்துக்கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்காக துரியோதனம் தூது சென்ற போது துரியோதனன், நான் ஒரு சிறிய நிலத்தினை கூட கொடுக்க மாட்டேன், என்னிடம் எல்லா போராளிகளும் இருக்கிறார்கள், போரில் வல்லவர்கள், கர்ணன், பீஷ்மர், துரோணர் எல்லோரும் என் பக்கம்தான், அதனால் பாண்டவர்கள் முடிந்தால் போரில் ஜெயித்து நிலத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று அந்த பூமி மீது வைத்திருந்த மிக அதிகமான ஆசையும், பிறகு இரு சேனைகளும் போர்க்களத்திலே சண்டைக்கு தயாராகின்ற போது பாண்டவர்களின் மூத்தவரான ஸ்ரீ யுதிஷ்டிரர் பீஷ்ம பிதாமகர் எதிரி சேனையின் தலைவராக இருந்தாலும் பீஷ்மர் தனது பாட்டனார் மனதில் வைத்துக்கொண்டு அந்த யுத்த பூமியிலேயே பீஷ்மரை நோக்கி சென்று அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அவரிடம் நாங்கள் போரில் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசீர்வாதப்பட்டதையும் முதல் பகுதியிலே பார்த்தோம். இரண்டாவது பகுதியிலே போர் ஆரம்பித்து விட்டது. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் நிற்க சொல்கிறார். அப்பொழுது எதிரி சேனைகளை பார்த்தபோது அர்ஜுனனுக்கு அவர்கள் எல்லாம் போராளிகளாக தெரியவில்லை, எல்லோரும் அவருடைய சொந்தங்களாக தெரிந்தது. என் அப்பாவின் சொந்தக்காரர், அம்மாவின் சொந்தக்காரர், எனக்கே அண்ணா தம்பியாக இருப்பவர்கள் இவர்களோரும் நிற்கிறார்கள், இவர்களெல்லாம் போரில் வென்றுவிட்டு எனக்கு எதற்காக அரசு வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு எல்லா ஆயுதத்தையும் தரையில் போட்டுவிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்கிறார், சுதர்மப்படி எல்லோரும் கடமையை செய்ய வேண்டும்,
நீங்கள் சத்திரியாக இருப்பதால் கண்டிப்பாக போர் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. இந்த போர் நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை. துரியோதனன் தான் இந்த போரினை ஆரம்பித்திருக்கிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த போரினை நன்றாக புரிந்து வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் தோற்றுவிட்டால் கூட உங்களுக்கு புண்ணியலோகமெல்லாம் கிடைக்கும். யாருமே சுதந்திரப்படி கர்மாவை விட்டுவிடக்கூடாது. கர்மாவில் தவறு வந்தாலும் அதனால் இந்த கெட்ட விளைவுகளும் வராது. இந்த பிறவியில் ஒரு கர்மா விட்டுவிட்டாலும் அடுத்த பிறவிலே இந்த கர்மாவை செய்ய முடியும். இந்த பிறவிலே நடுவிலே ஒரு கர்மா விட்டாலும் பல நாட்கள் கழித்து மறுபடியும் இந்த கர்மாவை செய்வதற்கு கடவுள் ஒரு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று இவ்வாறெல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு அர்ஜுனன் கண்டிப்பாக போர் புரிய வேண்டும் என்று சொல்கிறார். சொல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகத்துவபயாத் என்று சொல்கிறார். சுதந்திரப்படி இருப்பது தான் தர்மம். அதை தவிர எந்த சிறிய அளவு தர்மம் செய்தால் அதற்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும், மிகப்பெரிய பயத்தில் இருந்து காப்பாற்றும் என்று சொல்கிறார். அப்படி சுவாமி சொன்னபோது அன்னதானம், இறந்த உயிர்களை அடக்கம் செய்வது, பூதானம், இப்படி பலவாறான தானங்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த தானங்கள்லாம் செய்யும்போது, தர்மம் செய்யும்போது இது பகவான் பிரீத்திக்காக செய்கிறேன் என்ற மனதில் கொண்டு செய்ய வேண்டும், என்னக்காக நினைத்துவிடக்கூடாது என்று சுவாமி சொன்னதையும் நாம் பார்த்தோம். மூன்றாவது பகுதியிலே பக்தியின் பெருமையெல்லாம் பார்த்தோம். என்னதான் கர்மாவினை நன்றாக செய்தாலும் சில நேரங்களிலே தகுந்த காலங்களிலே செய்ய முடியவில்லை. சில சமயங்களிலே தவறுகளும் வந்துவிடுகின்றது என்பதனால் பக்தி மிகுந்த உயர்ந்த சாதனம் என்று சுவாமி சொல்கிறார். பக்தியை பற்றி சொல்லும்போது மிகப்பெரிய நேரம் செலவிட வேண்டாம், நிறைய பொருட்கள் எல்லாம் செலவு செய்ய வேண்டாம். ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு உத்தரணி தீர்த்தம், இப்படி சமர்ப்பணம் செய்தாலே போதும். அதுவே நல்ல உள்ளத்துடனும் சுயநலம் இல்லாமல் யார் இவ்வாறு சமர்ப்பணம் செய்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி செய்பவர்களை பக்தியிலே மிக உயர்ந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வேலை செய்தாலும், நீங்கள் எந்த ஜபம் செய்தாலும், நீங்கள் எந்த யாகம் செய்தாலும், நீங்கள் எந்த உணவினை உட்கொண்டாலும் எல்லாவற்றையும் பகவானுக்கு என்று சமர்ப்பணம் செய்துவிட்டால் அதுவே பக்தியாக அமைகிறது என்றும் சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு சிலர் பித்ருக்களுக்கு நன்றாக பூஜை செய்கிறார்கள், சில தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு எந்தெந்த பூஜையை நன்றாக செய்கிறார்களோ அந்த யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அந்த உலகத்திற்கு அவர் செல்வார்கள். பித்ருக்களுக்கு நன்றாக பூஜை செய்பவர்கள் பித்ருலோகம் செல்வார்கள். தேவதைகளுக்கு நன்றாக பூஜை செய்பவர்கள் அந்தந்த தேவலோகத்துக்கு செல்வார்கள். கைலாசமோ வைகுண்டமோ எப்படி அந்தந்த தெய்வங்கள் இருக்கும் இருப்பிடத்துக்கு செல்வார்கள் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தேவதைகளுக்கு நன்றாக பூஜை செய்யுங்கள். தேவதைகள் மகிழ்ந்து இந்த உலகிற்கு தேவையான எல்லா விஷயங்களையும், மழை எல்லாவற்றையும் கொடுத்து இந்த பூமியும் உங்கள் வாழ்வும் செழிப்பாக இருப்பதற்கு அவர்கள் அருள் செய்வார்கள் என்று சொல்கிறார். இம்மாதிரி பக்தியை பற்றி மூன்றாவது பகுதியிலேயே பார்த்தோம். நான்காவது பகுதியிலே சுவாமி சொன்னது
உணவு விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பயிற்சி விஷயத்திலும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய நேரம் பயிற்சி செய்யக்கூடாது. பயிற்சி செய்யாமலும் இருக்கக்கூடாது. நீண்ட நேரம் உறங்கக்கூடாது. உறங்காமலும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றும் நடுநிலைமையாக இருக்க வேண்டும். உணவினை பொறுத்தவரை சாத்விகமான உணவை உட்கொண்டால் நீண்ட ஆயுளும் உடம்பிலே வியாதி எல்லாம் எதுவும் வராது. உணவும் சுவையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது சாத்விகமான உணவு என்னவென்றால் பச்சை அரிசியில் செய்த சாதம், பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், பால், தயிர், வெண்ணெய், நெய் இவைகளை மட்டும் உட்கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நல்ல மனது இருக்கும், கூர்மையான அறிவு இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார். அடுத்தபடியாக ரஜோகுணத்தை தரும் உணவுகளை எல்லாம் சொல்கிறார். மிகுந்த உரப்பு, மிகுந்த புளிப்பு, மிகுந்த துவர்ப்பு, நிறைய உப்பு இவைகளெல்லாம் கலந்த உணவுகளும், அரிசியை உடைத்து அதிலிருந்து செய்யப்படும் உணவு பதார்த்தங்களும், கோதுமையை உடைத்து அதிலிருந்து செய்யும் உணவு பதார்த்தங்களும் இவையெல்லாம் ராஜச குணத்தை தான் கொடுக்கும். அந்த குணத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு வியாதி வருவது நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு இலக்கை அவர்கள் நினைக்கிறார்களோ தவறு செய்தாலும் இலக்கினை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள். அம்மாதிரி குணம் அமைந்துவிடும் என்று சொல்கிறார். கடைசி பட்சமாக தாமச குணத்தை உண்டு வைக்கும் உணவை எல்லாம் சொல்கிறார். மிக நாற்றமடைந்த உணவு, பழமையான உணவு, கல், கஞ்சா போன்றவைகள் இவைகளெல்லாம் உடலின் ஆரோக்கியத்தை கெடுக்கும், சோம்பலை வளர்க்கும், வேலை செய்யாமல் இருப்பதற்கு தூண்டிவிடும் என்றெல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு தாமச உணவை கண்டிப்பாக யாரும் சாப்பிடக்கூடாது. சத்துவ குணத்தை சாப்பிடுவதற்கு எல்லா முயற்சியும் செய்ய வேண்டும். ரஜோகுணத்தை தூண்டும் அந்த உணவுகளை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். இப்படி உணவுகள் நாம் பார்த்தோம். 4வது பகுதியில் உணவுகள் நாம் பார்த்தோம். இப்பொழுது 5வது பகுதியிலே குரு என்பவரை பற்றியும் ஞான மார்க்கத்தையும் பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாயும் தந்தையும் தான் குருவாக அமைகிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டுதான் அந்த குழந்தை உலகத்தினை புரிந்து கொள்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே 6வது மாதத்திலிருந்தே அதற்கு புரிகின்ற தன்மை வந்துவிடுகிறது. அதனால் அப்பொழுதிருந்தே நல்ல குணத்தை தூண்டிவிடும் பாடல்கள், இறைபக்தி, சங்கீதம், நாட்டியம் இவைகளெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியுமாறு செய்ய வேண்டும். 5ல் விளையாதது 50ல் விளையாது என்று சொல்வார்கள். சிறு வயதிலிருந்தே தாய் தந்தையர்கள் குழந்தைக்கு குருவாக இருக்கிறார்கள். பிறகு பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படிக்கும்போது ஆசிரியர்கள் குருவாக இருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் என்று சொல்வதுண்டு. இப்படி அந்த குரு என்பது ஒவ்வொரு நிலையிலும் ஒருவாக அமைந்து விடுகிறது. கு என்றால் இருட்டு, ரு என்றால் வெளிச்சம். இருட்டினை போக்கி வெளிச்சத்தை தருபவர் தான் குரு. பொதுவாக எல்லா விஷயத்திலும் குரு என்று ஒரு இருந்தாலும் நம் திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு குரு என்று ஒரு தேவைப்பட்டாலும், விசேஷமாக சொல்லும்போது குரு என்பது
நமது மனதில் இருக்கும் இருட்டினை போக்கி ஒளியினை கொடுப்பவர் தான் குரு. அம்மாதிரி செய்வதற்கு எல்லாராலும் முடியாது. பூர்ண பிரம்மத்தை, அந்த தத்துவத்தை யார் தரிசனம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் செய்ய முடியும். இதை பற்றி சுவாமி சொல்லும்போது சொல்கிறார், தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்சினஹா. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்திலே 34வது ஸ்லோகமாக அமைகிறது. பிரணிபாத்தேன என்றால் நமஸ்காரம் செய்வது, பணிவாக இருப்பது. பரிப்பிரஸ்னேன என்றால் குரு ஒரு விஷயத்தை உணர்த்தும் போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவரிடம் அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபெறுவது. பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா. சேவையா என்றால் அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்வது. இப்படி செய்யும் போது ஞானினகா தத்துவதர்சினகா, ஞானியாக இருக்கும் தத்துவத்தை பார்த்திருக்கும் அந்த குருவானவர் உபதேஷந்தி, உபதேசம் செய்வார் என்று சொல்கிறார். அப்படி உபதேசம் செய்வதால் சிஷ்யனுக்கு ஞானம் சித்திக்கிறது. பகவத்கீதை ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை சிஷ்யா என்று ஒரு முறை கூட கூப்பிடவே இல்லை. ஆனால் அர்ஜுனோ நிறைய தடவை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை குரு என்று கூப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஞானியாக இருக்கும் குருவினை எப்படி நமக்கு புரியும் என்று எல்லோருக்கும் சந்தேகம் வரலாம். உண்மையாகவே இறைவனை அடைய வேண்டும், சுவானுபூதியாக இருக்க வேண்டும் என்று மனதிலே ஆசை இருப்பவர்களுக்கு, மூச்சுவாக இருப்பவர்களுக்கு பகவானே குருவினை அனுப்பிவிடுவார். அப்படி கடவுளால் அனுப்பப்பட்ட குருவானவர் உண்மையாகவே தத்துவதர்சனாக இருக்கிறாரா என்று நன்றாக மனதிலே ஆராய்ந்து பிறகு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பலமுறை அவருக்கு நமஸ்காரம் செய்து, பலமுறை அவருக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து, அவரிடம் கேள்விகளெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் கொடுத்த பதிலினை நன்றாக மனதில் ஆராய்ந்து சிரத்தையாக இருந்தால் அந்த மூச்சு என்கிறவனுக்கு உண்மை நிலை புரியும். இதற்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்லலாம். பால் பிரண்டன் என்று வெளிநாட்டிலிருந்து ஞானத்தினை பெற வேண்டும் என்கின்ற ஆசையுடன் பாரத தேசத்திலே எல்லா இடங்களுக்கும் சென்று வருகிறார். அவருக்கு எந்த இடத்திலும் பூர்ண திருப்தி இல்லை. கலாட்சேத்ராவில் காஞ்சி மகாபிரிவரை பற்றி சொன்னவுடன் காஞ்சி மகாபிரிவரை ஒன்று பார்க்கிறார். மகாபிரிவர் சொல்கிறார், நான் ஒரு பீடத்திலே குருவாக இருக்கிறேன், என்னால் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய 2 பேர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். ஒருவர் வடநாட்டில் இருக்கிறார், அவர் கோட்டைக்குள்ளே இருக்கிறார், அவரை உங்களால் பார்க்க முடியாது. இன்னொருவர் பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவரை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட பால் பிரண்டன் தன் அறைக்கு வந்த பிறகு அவருக்கு என்னவோ அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம், ஊருக்கு செல்லலாம் என்று தோன்றிவிட்டது. அப்படி நினைக்கிற போது மகாபிரிவரை இறைவிலே ஒரு ஜோதி வடிவத்திலே வந்து
கண்டிப்பாக நீங்கள் ரமண மகர்ஷியை பார்க்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். பால் பிரண்டன் திருவண்ணாமலைக்கு செல்கிறார். மகாபிரியர் உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை செல்கிறார். பகவான் ரமண மகர்ஷியால் அவருக்கு நிறைய அனுகிரகம் எல்லாம் கிடைத்தது. ஆத்ம ஞானம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து நிறைய இந்த ஞான வேட்கை உள்ளவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ரமண பகவானின் அருளை அடைகிறார்கள். மகான் சேஷாத்ரி சுவாமியும் திருவண்ணாமலையில் அப்படித்தான் இருந்தார். அவருக்கென்று ஒரு வீடோ ஆசிரமமோ எதுவும் கிடையாது. எப்பொழுதும் கிரிபிரதட்சணம் செய்து கொண்டிருப்பார். முருகன் சன்னில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஜபம் செய்து கொண்டிருப்பார். அவருக்கு சாப்பாடு என்ற ஒன்றும் கிடையாது. அப்படித்தான் இருந்தார். வள்ளிமலை சுவாமிகள் என்பவர் ரமண பகவானிடம் உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வந்தபோது, ரமண பகவான், உன்னுடைய குரு சேஷாதி சமயம் கீழே இருக்கிறார், அவரிடம் சென்று உபதேசம் வாங்கிக் கொள்ளலாம் சொல்கிறார். அப்படித்தான் வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஞானம் கிடைத்தது. மகான் சேஷாசிரமோட அனுகிரகத்தினாலே ஞானம் கிடைத்தது. நாம் எல்லோரும் இன்றும் அவரை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறோம். அவரால் செய்யப்பட்ட வேல்மாறல் முதலிய பாட்டுக்களை எல்லாம் தினம் பாடிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும், எதற்கு குரு வேண்டும்? இந்த மனசாட்சியே குருவாக இருக்கலாமே என்றெல்லாம் தோன்றும். நான் பள்ளியிலோ கல்லூரியிலோ படிக்கும்போது ஆசிரியர் விளக்கும் போது எல்லாம் தெரிந்தது போல இருக்கும். பிறகு வீட்டுக்கு வந்து அதே பாடத்தை படிக்கிற போது ஒன்றுமே புரியாது. நான் வெளியிலே கார் ஓட்டி கொண்டு செல்லும்போது தெரிந்த இடங்களுக்கு சென்றாலும் வழி புரியாது. நேரே போக வேண்டுமா, வலது பக்கம் போக வேண்டுமா, தெற்கு பக்கம் போக வேண்டுமா என்றெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கும். அப்பொழுது ஜிபிஎஸ் என்ற கருவியினை நாம் உபயோகப்படுத்துகிறோம். அந்த ஜிபிஎஸ்ஸை நாம் உபயோகப்படுத்தியவுடன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள். சுருக்கமாக ஜிபிஎஸ் என்று சொல்வது. ஒரு பெண் குரல் கேட்கும், 500 மீட்டர் சென்றவுடன் வடக்கே செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். வடக்கே சென்று விட்டு நேராக 100 மீட்டர் செல்ல வேண்டும் சொல்வார்கள். பிறகு கிழக்கே செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி அந்த பெண் குரல் சொல்வதை கேட்டு நாம் வண்டி ஓட்டும் போது கண்டிப்பாக நாம் போக வேண்டிய இடத்திற்கு சென்று விடுவோம். அப்படித்தான் குரு என்பவரும். ஜிபிஎஸ் என்பதற்கு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று நான் சொன்னேன். வேறு மாறாக சொல்ல வேண்டும் என்றால் குரு பொசிஷனிங் சிஸ்டம் என்று கூட சொல்லிவிடலாம். நமக்கு சாதாரண பாடங்களே சரியாக புரிய மாட்டேங்கிறது. எது சரியான பாதைன்னு தெரியவில்லை. குரு என்பவர் பூர்ண பிரம்மத்தை தரிசனம் செய்தவர், பூர்ண பிரம்மமாகவே இருக்கிறவர், அவரே ஈஸ்வரனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குரு ஒருவருடைய வழிகாட்டும் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக சரியான பாதையிலே சென்று கடவுளை அடைந்து விடுவோம். நமக்கு அப்படி தெரியவில்லை என்றாலும் மனசாட்சிப்படி செய்வது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏனென்றால் இந்த மனசாட்சி இந்திரியங்கள் சொல்வதைத்தான் அதுவும் சொல்லும். நமக்கு அடிப்படையாக வேதமோ வேதாந்தமோ இவைகளெல்லாம் தெரியாத போது பொய்யின உண்மை என்று நம்பிவிடுவோம். அம்மாதி சமயங்களிலே குரு யார் என்று தெரியாவிட்டால் நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறது. என்னவென்றால் சுவாமியே கீதையில் சொல்கிறார், யஜ்ஜதாரதி சிரேஷ்டः தத்த தேவேதரோ ஜனः யத் யத் ஆச்சரதி சிரேஷ்டः தத் தத் ஏவ இதரः ஜனः ச யத் பிரமாணம் குருதே
லோகஸ்ததனு வர்த்ததே. இது பகவத்கீதையிலே 3வது அத்தியாயத்திலே 21வது ஸ்லோகம். சமுதாயத்திலே மனிதர்களை சிலர் மிக மேலோராக இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் சரியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதே போல மற்ற மனிதர்களும் அந்த சான்றோரை பின்பற்றி செல்லும்போது அதுவே சரியாக ஆகிறது. யஜ்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்த தேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே. நாம் வாழ்கின்ற அந்த காலத்திலே சில வருடங்கள் முன்னாடி வரை அண்ணா கிருஷ்ண பிரேமி இருந்தார். இப்பொழுது மிகுந்த ஞானியாக சுந்தர்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். முரளிதர சுவாமி இருக்கிறார். இப்படிப்பட்ட பெரியவர்கள் போகின்ற பாதையிலே நாமும் சென்றால் நமக்கும் ஈஸ்வர அனுகிரகமும் ஞானமும் சித்திக்கும். கடவுள் அறிவினால் நல்ல குரு கிடைத்து விட்டால் நாம் அவரை சரணடைந்து அவருக்கு எல்லா விதமான சேவையும் செய்து அவரிடம் கேள்விகளெல்லாம் கேட்டு மனதில் குழப்பம் இல்லாமல் கேள்வி பெற்று பிறகு ஞானத்திலே மிகுந்த உயர்ந்த நிலையை அடையலாம். சுவாமி சொல்கிறார், எதேதாம்சி சமித்தோ யதா ஏதாம்சி சம்யுத்தः அக்னிः பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னிः சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. யதேதாம்சி சமித்தோக்னிः பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னிः சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. எப்படி அக்னி கொழுந்து விட்டு எரியும் ஒரு விறகுக்கட்டை இன்னொரு விறகுகளை எல்லாம் எரிய செய்கிறதோ அதே மாதிரி ஞானக்கணல் கர்மங்களை எல்லாம் சாம்பலாக்கிறது. சுடர்விட்டு எரியும் தீயானது விறகுகளை சாம்பலாக்குவது போன்று அர்ஜுனா ஞானக்கணல் கர்மங்களை எல்லாம் சாம்பலாக்குகிறது என்று சுவாமி சொல்கிறார். ஞானத்தினால் தானே எல்லா உயிரிலும் இருக்கிறோம், எல்லா உயிரும் தன்னிடம் இருக்கின்றன, எல்லா உயிரும் பகவானிடம் இருக்கிறது என்று அந்த தெளிவு ஏற்பட்டு விட்டால் நாம் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம், யாரிடம் லாபம் வேண்டும் என்று நினைக்க மாட்டோம், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்போம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்மாக்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. இது பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்திலே 37வது ஸ்லோகமாக அமைகிறது. அடுத்ததாக நகி ஞானேன சதசம் பவித்ரம் ஹி வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தः காலேனாத்மனி விந்ததி. 38வது ஸ்லோகம். ஞானத்துக்கு சமமாய் பவித்திரமாக உலகத்தில் எதுவுமே இல்லை. ஞானத்தினால்தான் நாம் மிகுந்த மேன்மை அடைவோம் என்று சொல்கிறார். ஸ்ரத்தாவானே லபத்தே ஞானம் தத்பரः சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்தி
அச்சிரேனாதி கச்சதி. சத்தையாக இந்த ஞான மார்க்கத்தை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சாந்தி எப்பொழுதும் இருக்கும். சாந்தி வந்துவிட்டால் பிறகு எந்த விதமான கெடுதலும் கிடையாது, ஆசாபாசமும் கிடையாது. ஏற்கு பக்தி யோகத்தில் நாம் பார்த்தோம், யார் எப்படி கடவுளை பக்தி செய்கிறார்களோ நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நான் அதை சாதாரண எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா பக்தியும் எல்லா பூஜையும் பரமாத்மா ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்த்தோம். அப்படித்தான் கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்று இருக்கிறது. இந்த மூன்றுமே ஒன்றுதான். பார்க்கும் விதத்திலே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. இது புரிந்து கொள்ள வேண்டியது, ஆத்மாதான் உண்மை, சரீரமோ மனசோ புத்தியோ உண்மை இல்லை. அந்த ஆத்மாவாகவே இருக்க முயற்சி செய்ய வேண்டும். பேதங்கள் தெரியக்கூடாது. இம்மாடி வாழ்க்கையினை நன்றாக அமைத்து கொண்டால் எல்லா சிரேயஸும் கிடைக்கும். இத்துடன் இந்த பகுதியை முடித்துக்கொள்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனः வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.